தேன் அபிஷேகம் பண்ணலாம், குழந்தைங்களாம் நல்லா படிப்பு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிப்பா விலாக். டுடே நாங்கள் வந்து இங்கே திருக்கழிக்குன்றத்தில் வந்து பக்கத்தில் செங்கல்பட்டு போகிற வழியில் வந்து நவனேஸ்வரர் சொல்லிட்டு ஒரு திருக்கோவில் இருக்குது. அது வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து இன்றைக்கி அபிஷேகம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போயிட்டு இருக்கோம். குட்டிப்பா உள்ள உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு வராரு. சரிங்களா, போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம சொன்ன நவனேஸ்வரர் திரு டெம்பிள், திருவடி சூலம், நியர்பை செங்கல்பட்டுக்கிட்டே இருக்குது. கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் பூஜைலாம் இருக்குது. பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேவா, நானும் வந்துட்டேன், மாப்பிள்ளையும் வந்துட்டாப்புல, பாப்பாவும் வந்துட்டாச்சு. ஓகேவா, பார்த்துட்டு என்னென்ன உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறோம். ஓகே, இங்க நிறைய பந்தர்ஸ் இருக்கு. பந்தர்ஸ்னா என்னடா? மங்கியா? தமிழ் சேனல்ல தமிழ்ல பேசணும். ஓகே, பை. நம்ம போயிட்டு கோயில் சுத்தி பார்க்கலாம். முதல்ல வந்து கோயில் அபிஷேகம் முடிச்சால உள்ள க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அபிஷேகம் முடிச்சுட்டு நம்ம எல்லாரையும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு பின்னாடி போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையா பார்க்கணும்னா ஃபுல்லா மரம் பாருங்க. என்ன மரம்? என்ன மரம் ஃப்ரெண்ட்ஸ்? இது இந்த மரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா? கோவிலுக்குள்ள இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பி தான் டான்ஸ் ஆடுங்க. வந்து ஜாலியாக பசங்களோட வந்தீங்கன்னா ஜாலியாக விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. அங்கே இதான் கோவிலோட பேக் சைடு. உள்ளே சிவன் இருக்காங்க, வெளியே பேக் சைடில் வந்தீங்கன்னா சூப்பராக இயற்கையாக இருக்குது. வாங்க அப்படியே பூச்செடிலாம் காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூச்செடி வந்து நம்ம செம்பருத்தி பச்சை. இந்த மாதிரி எல்லா கோயிலும் போயிட்டு பூ பறிக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேவா, இது வந்து டிஸ்க்ளைமர். ஓகே, இது வந்து எல்லா கோயிலும் போனால் நம்ம இயற்கையை அழிக்கக்கூடாது. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யூடியூப்ல வீடியோ டெலிட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு கிளாஸ்ல என்னோட ஃபேமிலி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேன். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கார்டன், கோவில் கார்டன் இருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு கிளாஸ்ல கண்டிப்பா ஃபேமிலி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேன். ருத்ராட்ச சம்செடி. உள்ள வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே உள்ள வாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாப்பா ஏதோ காமிக்கிறாங்க. ஒரு செடி ஏதோ போட்டுருக்காங்க. என்னது அது? ருத்ராட்ச செடி. ஓகே ஓகே ஓகே, இது வந்து கார்டன். பூச்செடி, மாமரம், பலாமரம் எல்லாமே இருக்கு இங்கே. அதுல இருந்து தான் நம்ம இப்ப செம்பருத்தி பச்சம். எதெல்லாம் வந்து பாப்பா பிடிச்சிங்க? ஆக்சுவலி நம்ம எல்லா செம்பருத்தி இருக்கிற எல்லா மரத்துல இருந்து பறிச்சோம். ஓகே ஓகே ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ, கம் ஆன். அடுத்து ஒரு கோயில் இருக்கு. என்ன சாமி சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, அங்க அந்த சைடு பீகாக். அதுதான் ஆக்சுவலி நாங்க போய் பார்த்துட்டோம். ஆனா ஆக்சுவலி இந்த சைடு இல்ல, அது பின்னாடி சைடு. சவுண்ட் மட்டும் கேக்குது. சவுண்ட் மட்டும் கேக்குது. நான் சித்தப்பெல்லாம் போய் பார்த்தோம். வரவேல பெரிய புத்தே இருக்கு இந்த இடத்துல. அதுல இருக்கான்னு தெரியாது, நாங்க பார்ப்போம். அங்க போய் லிங்கம், இங்க ஒரு லிங்கம் இருக்குது. மூடி வச்சிருக்காங்க. அபிஷேகம் பண்ணதால மூடி வச்சிருக்காங்களா, ஏன் மூடி வச்சிருக்காங்க இன்னும் தெரியல. எனக்கு எல்லா சாமியும் மூடி வச்சிருக்காங்க, ஏன் தெரியல. ஏர்லி மார்னிங் வந்திருக்கும்ல, அதனால மேபி மூடி வச்சிருக்காங்க. இந்த கோயில் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா அபிஷேகம் பண்ணிருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்ததுனால நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணா நிறைய படிப்பு வரும்னு சொன்னாங்க எங்க தாத்தா. அதனால நாங்க அபிஷேகம் பண்ண வந்திருக்கோம் இங்க. அங்க பாருங்க, அந்த பையன் எப்பவுமே போன் தான் பார்த்துட்டு இருப்பான். நல்லா சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. மிஸ்டர் குட்டிப்பா. இவர் பேர்ல தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், குட்டிப்பா vlog. பாருங்க, ஃபுல்லா பழைய காலத்துல ஃபுல்லா கருங்கல்லாம் அப்படியே தெரியுது பாருங்க. ஃபுல்லா கருங்கல் எல்லாம் முற்காலத்து சிற்பக்கலை. பல்லவர் காலத்திலேயே வந்தது இதெல்லாம்.
ஆக்சுவலி காய்ஸ் நீங்க குட்டிப்பா vlogsோட டிபி பார்த்திருப்பீங்க, புது டிபி வச்சிருக்கோம். அந்த குட்டிப்பா அந்த டிபி வந்து இதுதான் சின்ன வயசுல எடுத்து. குட்டிப்பாங்க பாருங்க. ஆனா சின்ன வயசுக்கும் இப்ப ஒரு வித்தியாசமா இல்ல. இப்ப கடா மாதிரி இருக்காரு, அப்ப குழந்தை அழகா இருந்திருப்பாரு. பேக்ரவுண்ட் நவகிரகம் கோயில் இந்த இடத்துல நவகிரக கோயில் இருக்கு. சாமி எங்கேயும் மூடி வச்சிருக்காங்க. நிறைய எறும்பு இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா எறும்பா இருக்கு. இங்க பக்கம் போக வேணாம். பின்னாடி வாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க புத்து கட்டி வச்சிருக்கு எறும்பு. எங்க பாருங்க அரசு இதோ பாருங்க. ஆலமரமா? பெரிய ஆலமரம் இருக்கு फ्रेंड्स. பழைய ஆலமரம். வாங்க எடுத்து பாப்போம். வாங்க. காஞ்சி கிடக்குது. गाइस உங்களுக்கு ஏதாவது டிஃபரண்டா நிக் நேம் வேணும்னா அந்த குட்டிப்பா கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரோட கமெண்ட் பண்ணுங்க, அப்ப அவன் உங்களுக்கு ஒரு பேர் வைப்பான். அம்மன் கோயில் फ्रेंड्स. உள்ள அம்மன் இருக்காங்க, அதுவும் மூடி வச்சிருக்காங்க. ஐ திங்க் அபிஷேக் ஓபன் பண்ணா பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स. அடுத்து போகும். வாங்க. கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாரும். நீ அவங்களுக்கு ஆக்சுவலா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எதிரடி. இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் போக முடியாது. நம்ம ஃப்ரண்ட் வழியா போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த கோயில் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து முருகன். இங்க முருகர், அந்த பக்கம் விநாயகர் பார்த்தா இல்லையா ஸ்டார்டிங்ல முடிவு சொல்லு. முருகரை பார்க்கலாம். ஆறு முருகர் மயில் முருகர் மூடி வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணா நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இப்பதான் மெயின் பார்ட்குள்ள போக போறோம். இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரசாதம், கோயில் பிரசாதம். அரவிந்தாண்டி சாப்பிடலையா? என்னென்ன பிரசாதம் பாருங்க. இது வந்து சக்கரை பொங்கல், இது வந்து வெண் பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம். ஓகே. அது தெரியாதா உங்களுக்கு? நாங்கள் மங்கி சாப்பாடு எடுக்க போகிறோம். எப்படி போறா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. பேப்பராங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறைக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. வரேன் சாப்பிடு. சாப்பிட்றாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஆளாகிறான், அதனால எல்லாம் பேசுறாங்க. சின்ன அழகா இருக்குல்ல அது குட்டி. மோந்து பார்த்து சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கதையா இருக்கு. சாப்பிட மாட்டியா? நல்லா சாப்பிடு. செக் பண்ணதுல சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க.